பிரைஸ் தி லார்ட் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இட்ஸ் அ காட்ஸ் வில். 2025 மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸ் உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலும் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு நாடு இல்லை, ஒரு கண்ட்ரி இல்லை, பல தேசங்கள், வல்லரசு நாடான அமெரிக்காவாலேயே அதை தாங்க முடியாத அளவுக்கு பேரழிவு உண்டாயிருக்குது. இந்த பேரழிவுக்கு பின்னாடி யார் இருப்பா? மனுஷனா, மனுஷ சூழ்ச்சியா, திட்டமா, இல்லை கடவுள் இருக்காரா, சாத்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த விடைகள் நிச்சயமாகவே நமக்கு விளக்கப்படும் வெகு சீக்கிரத்தில். ஆனால் வேதம் சொல்லுகிறது, த ரூலர் ஆஃப் வேர்ல்ட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி காட். ஹீ இஸ் த கிரியேட்டர். ஆதியாகமம் 1:1 சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஸோ படைத்தவர் அவர் தான். படைத்தவருக்கு தெரியாமல் படைப்புகளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ரீசெண்டாக கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட தீ விபத்து பற்றி பயங்கர வைரலான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு மனிதர் மட்டும் அதில் சேதமடையாதபடி வீட்டோடு தப்புவிக்கப்பட்டிருக்கிறார். ஹீ இஸ் த பெஸ்ட், த மோஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் the world who is fear to God. சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். உனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஹல்லேலூயா. ஸோ தன்னை சுற்றி ஒரு மாநிலமே கருகிட்டு இருக்குது. நடுவில் ஒரே ஒரு வீடு புதுசாக இந்த பெயிண்ட் கூட அழியாமல் ஒரு மனுஷனுடைய வீடு தப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அந்த காலத்தில் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்து சோதோம் குமராவிலிருந்து தப்பு வைக்கப்பட்டது இப்படி தாங்க. அக்னியால் தேவன் அந்த சோதோம் குமராவை அழிப்பதற்கு ஆயத்தமான போது தேவ தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் லோத்துவை விடுவிக்க. ஸோ இன்றைக்கி இந்த பற்றி எரிகிற கலிஃபோர்னியாவை, லாஸ் ஏஞ்சல்ஸை பார்த்தா இப்படி தான் சோதோம் குமரா அழிந்திருக்குமோ என்று நம்மை மிரட்சியாக்குகிறது, அது பயப்படுத்துகிறது. ஸோ இதற்குரிய காரணங்களும் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. என்ன, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற இடம் சினிமா அப்படின்ற ஒரு தயாரிப்பை செய்கிற ஒரு இடம். ஹாலிவுட் அப்படின்றத வேர்ல்டு ஃபேமஸ் பிளேஸ் இருக்கிற ஒரு இடம். இன்னும் ஒரு பதிப்பில் பார்த்தேன், சேம் டு மும்பை. மும்பையில் மோசமான ஒரு பாவம் பெருகியிருக்கிற ஒரு இடம் போலவே லாஸ் ஏஞ்சல்ஸிலும் இருக்கிறது என்று சொல்லி. ஸோ தீட்டும் அசுத்தமும் கடவுளுக்கு பயப்படாத மனிதர்களும் இருந்த இடம் அது. இப்போது ரீசண்டாக இந்த டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி, இந்த தீ பற்றுவதற்கு முன்னாடி அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்குது. அங்கே இருக்கிற சினிமா நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. அப்பொழுது அந்த கேம்பெயரிங் பண்ணுற ஒரு லேடி பேசுகிறாங்க, கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் தேவனுக்கு இடமில்லை, ஒரு வெளியே இருக்கட்டும். த கிரியேட்டர் அப்படின்ற வார்த்தையை அவங்க உபயோகிச்சிருக்காங்க. எந்த கடவுளுடைய பெயரையாவது சொன்னால் கூட பரவாயில்லைங்க, பட் த ஒன் அண்ட் ஒன்லி கிரியேட்டர் இஸ் அவர் காட். அதற்கு நிறைய ஆதாரங்கள் பைபிளில் வசனம் இருக்குது. அவர் வானங்களை அஸ்திவாரப்படுத்தினார், பூமியை நிலைப்படுத்தினார். நானே வானங்களை விரித்து உருவாக்கினேன், பூமியை நிலைப்படுத்தினேன். நானே இரட்சகர், என்னை இல்லாமல் வேறொரு இல்லை, என்னுடைய கைக்கு தப்பு வைக்கிறவன் யார் என்று சொல்லி தேவன் தன்னுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் பற்றி, தன்னுடைய ஆளுமையும் பற்றி அதிகாரத்தோடு பேசியிருக்கிற வார்த்தைகள். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லி. ஸோ கிரியேட்டர் ஆஃப் காடை அவங்க மோக் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கடவுள் தேவையில்லை, கிரியேட்டர் தேவையில்லை, அவங்க இந்த கலிஃபோர்னியாவுக்கு வெளியே இருக்கட்டும், லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வெளியே இருக்கட்டும் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை அவங்க பேசியிருக்காங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு இடம் அது. அநேக நாட்கள் இது நடந்திருக்கிறது. அந்த இடத்துல அநேக முறை அந்த பீப்புள் காடை முக் பண்ணி இருக்கிறாங்க. நன்மையானவைகளுக்கு எப்படி ஒரு முடிவு உண்டு, அது மாதிரி தீமைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. பாவம்
பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ தான் தண்டனை வரும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஸோ அது அந்த அழிவை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவங்க பேசி 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 அவங்களுடைய பாவம் பூரணம் அடைந்திருக்கும் போது இந்த பெரிய டிசாஸ்டர்ஸ் நடந்திருக்குது. நம்ம அப்பா கடவுள் தான், தேவன் தான் நம்முடைய தகப்பன். ஆனால் பாருங்களேன், மிகப்பெரிய பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகளோ நாட்டை ஆளுகிறவர்களோ மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களோ அவருடைய பிள்ளைகள் அவங்க அப்பாவை தன்னுடைய சொந்த தகப்பனாக தோளின் மீதும் மாரின் மீதும் ஏறி கொண்டு கொஞ்சுவார்கள். ஆனால் அதே பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன் உலகத்தின் முன்பாக மதிக்கப்படுகிறவராக, மிக உயர் பதவியில் இருக்கிற தலைவர்கள் முன்பாக மதிக்கப்படுகிறவர்களாக அவரை பார்க்கும்போது தன்னையே அறியாமல் தன்னுடைய தகப்பன் மீது ஒரு பயமும் மரியாதையும் ஏற்படும் அந்த பிள்ளைக்கு. ஒரு சிறு குழந்தை இல்லாமல் வளர்ந்த பிள்ளைக்கு சொல்கிறேன் நான். அப்படித்தான் நம்முடைய தகப்பன் இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகராக இருந்தால் கூட அவர் பயப்படத்தக்கவர். அவரை நம்ம எந்த இடத்துல மரியாதையாக வைக்கணுமோ அந்த இடம் அவருக்கு கொடுத்து தானோ, அந்த பிளேஸை நம்ம கொடுத்து தானோ. அவருக்கு விளையாட்டுக்காக கூட தேவனை தவறாக பேசுவதோ பழித்து பேசுவதோ, அவர் இல்லை என்று சொல்வதோ, அவர் தேவையில்லை என்று சொல்வதோ இருக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க கடவுள் இந்த நாட்டிற்கு வெளியே இருக்கட்டும்னு சொன்னாங்க. அவர் போயிட்டார், அவ்வளோதான். அவருடைய மகிமை அங்கேருந்து போயிடுச்சு. அதுவரை பாதுகாத்தவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அவரோட மகிமை எடுக்கப்பட்டு அந்த பிரச்சனை போயிடுச்சு. அடுத்த நிமிஷமே அழிவு அங்கே நடந்திருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வார்னிங் ஆஃப் அஸ். பூமியில் வரப்போகிற அழிவுகளை எதிர்பார்த்து மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம் இல்லை. ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டோட மிக பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அழிஞ்சிருச்சு. அவங்க எத்தனை கோடிக்கு வீட்டை கட்டியிருப்பாங்க, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்குது, எவ்வளோ கார்கள், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அது ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமில்லாமல் கருகி சாம்பலாக போயிடுச்சு. தொடர்ந்து அந்த தீ 4-5 நாட்கள் எரிந்து கொண்டே இருந்தது, அணைக்கவே முடியல. அது இந்த உலகத்திலே மிகப்பெரிய நாடான அமெரிக்காவாலேயே அதை பாதுகாக்க முடியவில்லை. தேவனுடைய கைகளிலிருந்து யாரும் நம்ம தப்பு வைக்க முடியாது. நீங்கள் சாத்தான் கையில் விழுந்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, மனுஷன் கையில் விழுந்தால் ஒரு நம்பிக்கை இருக்குது. தேவனுடைய கைகளில் விழுந்தால் அது பயங்கரமாக இருக்குன்னு தாவீது சொன்ன மாதிரி கர்த்தருடைய கைகளில் விழுவதற்கு முன்னாடி யோசிக்கணும், இப்படி விழுந்துடக்கூடாது. நம்ம அவருடைய தயவும் இரக்கத்தையும் தான் கேட்கணும் எப்போவும். அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்ம மேலே இருக்கும்போது மட்டும்தான் நம்ம காப்பாற்றப்படுவோம். அதற்காக தேவனுக்கு எப்பவும் பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரீசெண்டாக அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த மனுஷன் அழறாரு, என்னோட நெய்பர்ஸ் எல்லாம் வீடெல்லாம் கருகி எரிஞ்சு அழிஞ்சிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி தப்பு வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டை ஒட்டி பார்த்தா ஒரு தண்ணீர் ஓடுகிற ஒரு நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது, தண்ணி ஓடிட்டு இருக்குது. ஸோ ஜீவ தண்ணீர் உள்ள இடத்துல நாட்டப்பட்டவராக அவர் இருந்திருக்கிறார். அப்படிதான் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவ தண்ணீர்களில் நாட்டப்பட்ட நம்மளுக்கு அழிவு இருக்காதுங்க. அந்த இடத்துல நாட்டப்படணும் நம்ம விரும்பணும். அவருடைய வீடை ஒட்டி ஒரு நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. மேபி த ரீசன் ஹி ஹஸ் ப்ரொடெக்டட். தேவனோட அருகிலேயே எப்பவும் இருப்போம், அவருடைய பாதுகாப்பில் எப்பவும் இருப்போம், அவருக்கு பயப்படுவோம். இந்த உலகத்தினால தவறான காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும். இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. 2025 ஜான்வரியில் இத்தனை நாடுகளில் இஸ்லாமியரின் புனித ஸ்தலமான மெக்கா மீதுனா வெள்ளம் சூழப்பட்டது. ஜப்பானில் பூமி அதிர்ச்சி, ஏற்கனவே பல நாடுகளில் எர்த்குவேக்ஸ், அமெரிக்காவில் தீ. இன்னும் என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். எச்சரிக்கையாக இருப்போம், தேவ பயத்தோடு இருப்போம். சுயநலமாய் வாழ்கிறத விட்டுட்டு பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டுதல் செய்வோம் கண்ணீரோட. உங்களுடைய கண்ணீரான ஜெபங்கள் தேவனுக்கு போது தேவைப்படுகிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கோபம் இன்னைக்கு அந்த நாட்டை அழிச்சிருக்கலாம், நிறைய மக்களோட அழிவு அதனால வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு நீடிய பொறுமையும் தயவும் இருக்குது. அதற்காக நம்ம அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செஞ்சே ஆகணும். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசன் அப்படிப்பட்ட மக்களுக்கு வேண்டுதல் செய்வதற்காக தான். நம்ம ஜாலியாக சந்தோஷமாக யாரோ இப்படியே சாவுறாங்க, யாரோட வீடோ கருகி போகுது, யாருக்கோ வெள்ளம் வருது, நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுக்காக தேவன் நமக்கு உயிரோடு வைக்கல. இத்தனை ஆபத்துகளையும் கடந்து நம்ம இன்னும் ஜீவனோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுவதற்காக, அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்காக, அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடிப்பதற்காக.
ஆண்டவர் சொல்கிறாரு, என் காரியமாக யார் போவான்னு கேட்குறாரு. என் காரியமாக எனக்காக யார் போவான்னு இந்த உலகம் முழுக்கவும் மனுஷனையும் கத்த பார்த்துட்ருக்கார், தேடிட்டுருக்கார். ஒரு இருதயம் ஏங்குது. ஏன்னா தன்னுடைய சொந்த குமாரனையே ஒரு விலைக்கிரயமாக இந்த பூமிக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சிந்தப்பட்டு இருக்கிறது. அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்தது வீணாய் போய்விடக்கூடாது. அவருடைய பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் முதல் மனிதனு கடைசி மனுஷன் வரைக்கும் அத்தனை பேர்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டார். அத்தனை பேருடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது வீணாக போயிடக்கூடாதுங்க. அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படட்டும். இன்னும் யாரெல்லாம் அழிவில் விளிம்பில் இருக்கிறாங்களோ, அழிவை நோக்கி எந்தெந்த நாடுகள் இருக்கிறதோ, எந்தெந்த மக்கள் இருக்கிறாங்களோ, அவங்க இதை ரியலைஸ் பண்ணட்டும். தேவனை நோக்கி தங்களுடைய கண்களை உயர்த்தி பார்க்கட்டும். அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் வேண்டுதல் செய்வோம். அப்பொழுது அவங்க தப்புவிக்கப்படுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் இரவு முழுவதும் என்னோடு பேசும்போது என்னால் கண்ணிலேருந்து கண்ணீரை நிறுத்தவே முடியவில்லை. அநேக ஆபத்துக்களை 2024 நான் கடந்து தான் வந்தேன். எனக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவு, எனக்கு ஏற்பட்ட பலவீனம், அதனால் வந்த செலவுகள், என்னை நிந்தித்த மனுஷங்கன்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள், வீண் பழி சுமத்தப்பட்டேன். அதெல்லாம் தாண்டி, அந்த அழுகை கண்ணீரெல்லாம் தாண்டி இன்னொரு மனுஷனுக்காக நான் எப்படி அலறேன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதிலிருந்தெல்லாம் நான் தப்புவிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் தேவ சித்தம் செய்வதற்காக மட்டும்தான். இன்னும் நான் உயிரோடு இருக்கேன்னா அது தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். இன்னொருத்தருக்காக வேண்டுதல் செய்வதற்காக, இன்னொருத்தருக்காக பரிந்து பேசுவதற்காக தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அப்படி தான் நம்ம எல்லாரும் இன்னும் ஜீவனோடு இருக்கோம். அப்படின்னா எவ்வளோ கொள்ளை நோய்கள் வந்தது, இன்னும் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் வைரஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேவன் நிறைய உலகத்தில் இருக்க நிறைய தெய்வ ஊழியர்களையும் விசுவாசிகளையும் எச்சரிக்கிறார். நிறைய தரிசனங்கள் கொடுக்குறார், நிறைய ப்ராப்பர்சிஸ் சொல்கிறாங்க. எத்தனையோ தரிசனம் பார்க்குறோம். ஸோ அவ்வளோ வார்னிங்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கார். ஆனால் அதற்காக யாரும் பிரயாசப்பட்டு ஜெபிப்பதோ, அதை சொல்லி ஜெபிப்பதோ, மக்களை உணர்த்துவிப்பதோ கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு விழிப்போடு இருப்போம். இன்றைக்கி அந்த கண்ட்ரி, பக்கத்து கண்ட்ரி, நாளைக்கு நமக்கு என்ன வரும் நமக்கு தெரியாதுல்ல. இன்றைக்கி நிம்மதியாக ராத்திரியில் படுத்து தூங்கிட்டு இருந்த அநேக பேர் அந்த எர்த்குயிக் வந்தவொடனே செத்து போயிட்டாங்க. தூங்கும்போதே செத்து போயிருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ண போனவங்க வெள்ளம் மூழ்கி இருக்குது. அப்படி ஸோ தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும். தேவனுடைய பாதுகாப்பில் இருப்போம். அவருடைய சிறைகளின் நிழலில் இருந்தோன்னா அவர் மூடிக்கொள்வார், அவரை பாதுகாப்பார். அவர் நமக்கு கேடகமாக இருப்பார். அவர் தான் நம்ம அடைக்கலாம், அவர் தான் நம்ம கோட்டை, அவர் தான் நம்ம ரட்சிப்பு. ஸோ அவரை இல்லாமல் நம்ம யாருமே காப்பாற்ற முடியாது. ஸோ கர்த்தராகிய கிறிஸ்துவை நம்புவோம், அவர்கிட்ட சரணடைவோம், நம்ம தாழ்த்துவோம், நம்முடைய தவறுகளை உணர்வோம், மனம் திரும்புவோம், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவோம், மற்றவர்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். உங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் நிச்சயமாக தேவனுக்கு தேவை. ஜெபிக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா, ஊழியக்காரங்க இருந்தீங்கன்னா, விசுவாசிங்க இருந்தீங்கன்னா, இரவு நேரங்களில் கண்ணீரோடு எல்லாருக்காக ஜெபிங்க. உலகத்துக்காக ஜெபிங்க. டிசாஸ்டர்ஸில் போயிட்டுருக்கிற மக்களுக்காக ஜெபிங்க. எத்தனை பேர் அழிஞ்சாங்கன்னு தெரியும். இன்னும் கணக்கெடுக்கப்படலை. இன்னும் அழிவுகள் இன்னும் கணக்கில் வரலை. கணக்கெடுத்தால் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்னும் பல நாடுகளில் அழிவுக்குட்பட்ட மக்கள் எத்தனை தொகை, எத்தனை கோடி பேர் நமக்கு தெரியாது. ஸோ உலகத்தோட பாதி அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. தேவனுடைய வருகை சீக்கிரமாய் சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை ரகசிய வருகை இருக்குமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் வரும் வேளையில் பூமியில் அக்கிரமம் பெருகி இருக்கும். நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். திடீர்னு திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் அதற்கு அடையாளங்கள். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாதபடி வாழ்க்கையை ஜீவித்து கொண்டிருப்போமான இன்னைக்கு மனம் திரும்புவோம், அவரை சந்திக்க ஆயத்தமாவோம், மற்றவர்களை அன்பு செய்து நேசித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்து அவங்களை தப்புவிப்பதற்கு நம்ம முயற்சி செய்வோம். உங்கள் ஜெபங்களையும் உங்களுடைய அன்பையும் இந்த உலகம் முழுவதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. தேவனும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படியே செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். God bless you. Thank you.